ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அயரக்கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரைமுறி தேங்காய், அரை ஸ்பூன் மிளகு, 4 பூண்டு, ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அயரக்கருவாடை வந்து நல்லா அதில் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் ஃபுல்லாக தூர வரும். தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காயப்பொடி சேர்த்துக்கோங்க, அதாவது பெருங்காயத்தூள். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. பத்து பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குத்தி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளி வெட்டினது சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வேகும். ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விடும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா கிண்டி விடும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கிண்டியும் விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புளிக்கரைசலை கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா அலசி சேர்த்துக்கோங்க.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா கட்டியாக இருக்கணும், இல்லைனா தண்ணியாக வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து என்றைக்குமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அயிரக்கருவாடு வந்து நல்லா 3 நேரம் கழுவிக்கோங்க. கழுவி அதுக்கப்புறம் வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க. இது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். சுட சுட டேஸ்டியான அயிரக்கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, பூரிக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.